நல்லவர், போதுமானவர். இந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல் அவர் காத்து கொண்டு அவர் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த கடைசி வாரத்திலே அவருடைய சமூகத்திலே வரும்படியாய் அவர் காட்டின கிருபைகளுக்காய் கர்த்தரை நான் அதிகமாய் நான் ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் நாம் வாசித்த அந்த வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதங்களின் புத்தகம் 46வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். முதல் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆண்டவர் நமக்கு எப்பொழுதும் அவர் அடைக்கலமாயிருக்கிறார், பலனாயிருக்கிறார். ஆபத்து காலத்தில் அவர் நமக்கு அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். அனுகூலமான துணை என்று சொன்னால், ஆபத்து காலத்தில் நமக்கு அவர் உதவி செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஃபேவர்ட், அனுகூலமான ஒரு துணை. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இம்மட்டுமாய் இந்த ஊழியத்தை, குடும்பங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். அவர் துணையாளராய், தேற்றரவாளனாய் ஒவ்வொரு நாளும் அவர் வழிநடத்தி கொண்டு வருகிற தயவிற்காய் நாம் அதிகமாய் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இன்றைக்கும் இந்த காலை வேளையில அவர் நமக்கு துணை. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் எனக்கு துணையா இருக்கிறாரா இல்லையா என்கிற சந்தேகம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு துணையாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இம்மட்டும் உங்களை வழி நடத்தினவர், இனியும் உங்களை நான் வழி நடத்துவேன் என்று நம்முடைய ஆண்டவர் நமக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கர்த்தர் உங்கள் இருதயங்களிலே அவர் ஒரு நம்பிக்கை விதைக்கிறார். அதுதான் ஒரு நம்பிக்கையின் வார்த்தை. நான் உனக்கு துணையாயிருக்கிறேன். பள்ளத்தாக்கிலே நீ நடக்கும் பொழுதும், அக்கினியிலே நீ நடக்கும் பொழுதும் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாயிருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலேயும் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு அழகான ஒரு பாடல் இருக்கிறது. ஒரு பல்லவியை மாத்திரம் நாம் பாடுவோம். பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தானே வரும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தானே போது என்னை கேட்பவரே, நீரெந்தன் துணையாளரே, ஜீவன் நீரே, என்னப்போ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவன் நீரே, ஆவியானவரே, 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 இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நீங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாரே ஏற்றுவே, சமூக
சமூகத்தாலே நடத்துவே, வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே. என்னக்கோ சொல்லுவோமா? என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் தீபத்தண்ணீரே, என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் தீபத்தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. அல்லேலூயா. பள்ளத்தாக்கிலே நாம் நடக்கும் பொழுது அவர் நமக்கு துணையாளராய் அவர் இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலேயும் எல்லா இடங்களிலேயும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனாலதான் அவரை என்னவென்று அழைக்கிறார்கள்? இஸ் a omnipresence, எங்கும் நிறைந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தேவன் நமக்கு துணையாளராய் இருக்கிறார். அவர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். இந்த ஊழியங்கள் துவங்கி இந்நாள் வரைக்கும் நிற்கிறது என்று சொன்னால், நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய குடும்பங்களை அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அதற்கு ஒரே ஒரு காரணம், அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார். எத்தனையோ ஆபத்து காலத்திலே அவர் நமக்கும் இந்த ஊழியத்திற்கும் அவர் துணையாளராய் இருக்கிறபடியினாலே இன்றும் நாம் சொல்லலாம், இந்த பொல்லாத உலகத்திலே பொல்லாத மக்கள் மத்தியிலே நாம் இன்றைக்கு நிற்கிறோம். இதற்கு காரணம் கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார் என்று சொன்னால், முதலாவது காரியம் 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமும் 19:11. கர்த்தர் சொல்லுகிறார், இங்கே சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஆபத்து காலத்தில் கர்த்தர் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார், கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கிறார். இங்கே ஒரு கேள்வி, யாருக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார்? எல்லாருக்கும் கர்த்தர் துணையாய் இருப்பது கிடையாது. ஒருபோதும் துன்மார்க்கனுக்கு துணையாய் இருப்பது கிடையாது. ஒருபோதும் பாவம் செய்கிற ஒரு மனிதனுக்கு துணையாய் இருப்பது கிடையாது. ஒருபோதும் அநியாயம் செய்கிற மனிதர்களுக்கு கர்த்தர் துணையாய் இருப்பது கிடையாது. இங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உத்தமனுக்கு துணையாய் இருக்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பதாக நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது, அவருக்கு முன்பதாக உண்மையான காரியங்களை செய்யும் பொழுது, எப்பொழுதும் கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். உண்மையுள்ள காரியங்களை நாம் செய்ய வேண்டும். சிலர் மனிதர்கள் பார்க்கிறபடி சில காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் எல்லா நேரமும் நம்மை அவர் கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். மனுபுத்திரர் மீது அவர் கண்ணோக்கமாய் இருக்கிற ஒரு தேவன். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி இந்த பூமியிலே ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கு மறைவிலே நாம் எதை செய்தாலும் கர்த்தர் அதை பார்க்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு மனிதர்கள் நம்மை பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா சூழ்நிலையிலேயும் அவர் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவருடைய பார்வைக்கு எல்லாம் நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தரிடத்தில் நம்முடைய காரியங்களை மறைத்துவிட்டு ஒரு காரியத்தை செய்வோம் என்று சொன்னால் அது நம்முடைய அறியாமையை குறிக்கிறது. வசனம் சொல்லுகிறது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. அந்த ரங்கத்தில் நாம் எதை செய்தாலும் கர்த்தர் அவர் பார்க்கிறார்.
நாம் வானத்திற்கு ஏறினாலும் அங்கேயும் இருக்கிறார். பாதாளத்திலே நாம் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் எல்லா இடத்திலேயும் நிறைந்து காணப்படுகிறது. அவருக்கு தெரியும் நாம் எப்படி நடக்கிறோம். ஆகையினாலே மனிதர்கள் பார்க்கும்படி ஒரு காரியத்தை செய்யாமல் எல்லா நேரத்திலேயும் கர்த்தர் என்னை பார்க்கிறார். ஆகையினால் இங்கே சொல்லுகிறார், வசனம் சொல்லுகிறது, உத்தமர்களுக்கு கர்த்தர் துணை. நீயும் நானும் உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். நம்முடைய சின்ன சின்ன காரியங்கள், நம்முடைய வேலை செய்கிற அந்த இடம், நம்முடைய ஊழிய காரியம், சபைக்கு வருகிற காரியம், கர்த்தரை தேடுகிற காரியம், ஜெபிக்கிற காரியம், எல்லாவற்றிலேயும் கொடுக்கிற காரியம், எல்லாவற்றிலேயும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு தான் கர்த்தர் துணையாளராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் துன்மார்க்கமான காரியத்தை செய்துவிட்டு கர்த்தர் எனக்கு துணை என்று சொல்லவே முடியாது. கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்துவிட்டு சொல்ல வேண்டும், கர்த்தர் எனக்கு துணையாய் இருக்கிறார். அவர்களுக்கு தான் கர்த்தர் துணையாளராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லுகிறது, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தி சிங்கத்தின் வாயினின்று நான் ரட்சிக்கப்பட்டேன். இங்கே பவுல் சொல்லுகிறார், கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். எத்தனையோ சூழ்நிலையிலே கர்த்தர் அவனை பாதுகாத்தார். சிங்கத்தின் வாய் நின்று அவனை பாதுகாத்தார். அந்த உண்மை அவனை பாதுகாத்தது. அந்த உண்மை அவனுக்கு துணையாய் கடந்து வந்தது. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு துணையாளராய் கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மனிதனுக்கு அல்ல, கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு யாரெல்லாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் துணையாளராய் இருக்கிறார். இன்றைக்கு நீயும் நானும் கர்த்தருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு துணையுள்ளவராய் இருக்கிறார். துணையாய் கடந்து வருவார். எல்லா சூழ்நிலையிலையும், எல்லா இடத்திலையும் அவருடைய உதவி நமக்கு வரும். இரண்டாவது, கர்த்தர் யாருக்கு அவர் துணையாளராய் இருக்கிறார்? சங்கீதங்களின் புத்தகம் 115 9வது வசனத்தை வாசிக்கலாம். 115 9, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், யாருக்கு துணையாளராய் இருக்கிறார்? கர்த்தரை யார் நம்புகிறார்களோ, கர்த்தரை யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு அவர் துணையாய் கடந்து வருகிறார். இன்னைக்கு நீயும் நானும் கர்த்தரை நம்ப வேண்டும். எல்லா சூழ்நிலையிலேயும், எல்லாவற்றையும் இழந்தாலும், நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொன்னாலும், ஆபத்து காலத்திலேயும், நமக்கு கஷ்டங்கள் வரும் பொழுதும், நஷ்டங்கள் வரும் பொழுதும், வேதனை வரும் பொழுதும், உபத்திரவங்கள் வரும் பொழுதும், வியாதியின் மத்தியிலேயும் கர்த்தரை நாம் நம்ப வேண்டும். நாம் நம்பும் பொழுது கர்த்தர் நமக்கு துணையாளராய் அவர் இருக்கிறார், உதவி செய்கிறவராய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலேயும் அவர் நமக்கு அவர் துணையாளராய் கடந்து வருவதற்கு இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், அவரை நீயும் நானும் நம்ப வேண்டும். ஆகும், அவரால் எல்லாம் கூடும் என்று கர்த்தரிடத்திலே நாம் சொல்ல வேண்டும். அதே 146வது சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நாம் நம்பும் பொழுது நமக்கு அவர் துணையாளராய் அவர் கடந்து வருகிறார். கர்த்தரை நம்பணும். சில நேரங்களில் நாம் நினைத்தது நடக்காம போகும் பொழுது கர்த்தரை நம்புகிறதை நாம் விட்டு விடுகிறோம். நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாத பட்சத்துல கர்த்தரை நம்புகிறதை விட்டு விடுகிறோம், ஜெபிக்கிறதை விட்டு விடுகிறோம், வேதம் வாசிக்கிறதை விட்டு விடுகிறோம், சபைக்கு வருகிறதை விட்டு விடுகிறோம். நான் போய் என்ன ஆக போகிறது, நான் ஜெபிச்சு என்ன ஆக போகிறது, எனக்கு என்ன கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாரா? எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. எல்லாரை விட நான் நல்லதான ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போறேன், நான் ஜெபிக்கிறேன்,
ஆண்டவருக்கு கொடுக்கிறேன், ஊழியத்தை செய்யறேன், வேதத்தை வாசிக்கிறேன், தவறாமல் எல்லா ஊழியங்களிலும் பங்கு கொள்றேன் என்று நீ கேட்கலாம். என்னை கர்த்தர் சொல்லுகிறார், கடைசி வரைக்கும் அவரை நம்பு. உனக்கு என்ன முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அவருடைய நேரத்துல உனக்கு கர்த்தர் நிச்சயமாய் அவர் நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் துணையாளராய் இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா சொல்றாருல்ல, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை கைவிடுவதில்லை. கையில் வரைந்தவர் அவர் உன்னை மறப்பதில்லை. கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். வசனம் சொல்லுது அதைத்தான். 115வது சங்கீதம் 9வது வசனத்துல, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நீயும் நானும் நம்பும் பொழுது கர்த்தர் நமக்கு துணையாளராய் இருக்கிறார். நம்மோடு கூட அவர் வருகிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், நாம் வேண்டுகிற ஒவ்வொன்றையும் அவர் கைப்பிடி வரும்படியாக அவர் செய்கிறார். அவர் நமக்கு துணையாளர். அவரை நம்பும் பொழுது அவர் நமக்கு துணையாளராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே நாம் கர்த்தரை நாம் நம்புவதை விட்டு விடுகிறோம். இன்றைக்கு எத்தனையோ சூழ்நிலையில கர்த்தர் நம்மை பாதுகாத்து அவர் வழி நடத்தி கொண்டு வருகிறார். இங்கே தாவீது அவர் சொல்லுகிறார் 94வது சங்கீதத்தில் 17வது வசனத்துல, கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால், கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசமாய் இருக்கும். இன்றைக்கு கர்த்தர் மாத்திரம் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் நன்மையை செய்திருக்கிறார், உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த தாவீதோடு சேர்ந்து சொல்லுவோம், ஒருவேளை கர்த்தர் மாத்திரம் எனக்கு என் வாழ்க்கையில என் குடும்பத்துல துணையாளராய் அவர் இல்லாமல் இருந்திருந்தால் என்னுடைய ஆத்துமா இன்றைக்கு மௌனத்திலே அது வாசம் பண்ணி இருக்கும். நான் மரித்து போயிருப்பேன், நான் என்றைக்கோ மரித்து போயிருப்பேன். நான் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொன்னால் அது கர்த்தருடைய கிருபை. அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னுடைய துணையாளர், அதனாலே நான் ஜீவிக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு இந்த தாவீதோடு கூட சொல்லுவோம். அவர் மாத்திரம் துணையாளராய் இல்லாமல் இருந்திருந்தால் என்றைக்கோ நாம் மௌனத்திலே நாம் இறங்கி இருப்போம், வாசம் பண்ணி இருப்போம். நினைத்து பார்ப்போம், கர்த்தர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அவர் நன்மையை செய்தார். அந்த தேவனை தான் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் உனக்கு துணையாளராய் நான் கடந்து வரும்படி கர்த்தர் சொல்லுகிறார். அவரை நம்பு இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அதுதான் உன்னுடைய பலன். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் துணையாளராய் இருக்கிறார். மூன்றாவது கர்த்தர் சொல்லுகிறார், சங்கீதம் 115:11, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். மூன்றாவது கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? யாருக்கு கர்த்தர் துணையாளராய் இருக்கிறார்? உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இரண்டாவது,
கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் துணை. மூன்றாவது, பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் துணை. இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் உனக்கும் எனக்கும் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு துணையாளராய் இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை நம்புங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை நம்புங்கள். அவரே நமக்கு துணையாளராய் இருக்கிறார். வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் உனக்கு கர்த்தருடைய உதவிகளை கொண்டு வரும், கர்த்தருடைய பாதுகாப்பை கொண்டு வரும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொன்னால் என்ன? அவர் நமக்கு சொன்ன அந்த வார்த்தைகளின்படி நடப்பது, அந்த வார்த்தையின்படி பாவத்தை விட்டு விலகுவது, நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை செய்வதுதான் கர்த்தருக்கு பயப்படுவது. வசனத்திற்கு புறம்பான காரியங்களை செய்வது கர்த்தருக்கு பயப்படுவது அல்ல. வசனத்துக்கு புறம்பான காரியங்களை பேசுவது கர்த்தருக்கு பயப்படுவது அல்ல. வசனம் என்ன சொல்லுகிறதோ, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, சபை என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்திற்கு நாம் எதிர்த்து நிற்போம் என்று சொன்னால் கர்த்தருக்கு நாம் பயப்படுகிறவர்கள் அல்ல. கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறோம். இந்த வசனத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள். இந்த வசனத்திற்கு நடுங்கி கீழ்ப்படிந்து செய்கிறவர்கள் கர்த்தருக்கு பயந்து செய்கிறவர்கள். அவர்களுக்கு தான் கர்த்தர் என்னவாக இருக்கிறார்? துணையாளராய் இருக்கிறார். எனக்கு கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படும் பொழுது அந்த வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள், அந்த வசனத்தை கேட்டு அதன்படி நடவுங்கள், செய்யுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் துணையாளராய் இருப்பார். ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்துட்டு சில விசுவாச குடும்பங்கள், கிறிஸ்தவர்கள் ஆலயத்திலே நல்ல வசனத்தை நாம் கேட்போம், நல்ல ஆவியில நிறைந்து நாம் ஜெபிப்போம். ஆனா நாம் செய்கிற காரியங்கள், வீட்டிலே செய்கிற ஒவ்வொரு காரியங்கள், குடும்ப நிகழ்ச்சிகள், அது கர்த்தருக்கு விரோதமான காரியங்களாக இருக்கும், வேதத்திற்கு புறம்பான காரியங்களாக இருக்கும். அதிலேயே என்ன செய்வோம்? ஆண்டவரை நினைத்து ஜெபித்து ஒரு காரியத்தை செய்வோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தருக்கு எதிராய் செய்கிற சில காரியங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் துணையாய் இருப்பார். நாம் கர்த்தருக்கு பயப்படாமல், கர்த்தரை நம்பாமல், கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் நாம் வாழாமல் எனக்கு கர்த்தர் துணையாய் வர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாய் அவர் வரவே மாட்டார். இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுங்கள். அப்பொழுது கர்த்தர் நமக்கு அவர் துணையாளராய் இருப்பார். ஏசாயாவிலே நாம் வாசிக்கிறோம் 41ஆம் அதிகாரத்திலே, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ கர்த்தருக்கு பயந்து நட. ஆபத்து காலத்திலே அவர் உனக்கு அனுகூலமான துணையாய் அவர் உன்னோடு கூட அவர் கடந்து வருவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நடவுங்கள். மனிதனுக்கு அல்ல, ஊழியக்காரருக்கு அல்ல, ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் பயந்து நடக்க வேண்டும். அவருடைய வசனத்திற்கு பயந்து நடக்க வேண்டும். அவருடைய வசனத்தின்படி கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும். அவர்கள் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். இங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு கர்த்தருக்கு பயந்து நாம் நடக்கும் பொழுது நம்மை ஆசீர்வதிக்கிறார். நமக்கு துணையாய் அவர் கடந்து வருகிறார். எல்லா சூழ்நிலையிலேயும் நீ தனிமையா இருக்கலாம், நீ தனித்து விடப்பட்டிருக்கலாம், உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, மக்கள் மத்தியில, ஆனால் கர்த்தர் உன் கூட அவர் துணையாளராய் கடந்து வருவார். அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறது, அவரை நம்ப வேண்டும், அவருக்கு உத்தமமாய் இருக்க வேண்டும். கடைசியாக அவருக்கு பயந்து நாம் நடக்க வேண்டும். 46ஆம் சங்கீதத்திலே முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். யாருக்கு துணையாய் இருக்கிறார்? உத்தமனுக்கு கர்த்தர் துணை, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் துணை,
பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் துணை. இன்றைக்கு கர்த்தர் உனக்கும் எனக்கும் துணையாளராய் கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் நம் உத்தமமாய் நடப்போம். நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு வாழ்வோம். பயந்து, கர்த்தருக்கு பயந்து நாம் நடப்போம். கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நான் நம்புவேன், உம்மை நான் நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆண்டவரிடத்தில் சொல்லுவோமா? நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். அவரே உனக்கு துணையாளராய் இருக்கிறார். அவரே உனக்கு துணையாளராய் இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணையாய் இருக்கிறார். இம்மட்டும் உனக்கு துணையாளராய் கடந்து வந்திருக்கிறார். எத்தனையோ ஆபத்திலிருந்து அவர் உன்னை பாதுகாத்து இருக்கிறார். எத்தனையோ சூழ்நிலையிலிருந்து அவர் உன் கூட இருந்து அவர் வழிநடத்தி இருக்கிறார். அந்த தேவன் உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உண்மையுள்ளவனா இரு. எல்லாரும் உண்மையுள்ளவரா இருக்கிறாங்களா? நான் ஏன் உண்மையுள்ளவர்களா இருக்கணும் என்ற கேள்வி உனக்குள்ளாக இருக்கும். சபைக்கு போறவங்களா உண்மையுள்ளவர்களா இருக்கிறாங்களா? அந்த கேள்வியை உன்னை விட்டு அகற்றி போடு. நீ உண்மையுள்ளவராய் இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். மற்றவர்களை குறித்து நீ நினைக்காதே. மற்றவர்கள் என்ன பாவம் செய்யறாங்க, என்ன அக்கிரமம் செய்யறாங்க, அதை நினைக்காத. நீ கர்த்தருக்கு உண்மையுள்ளவனாய் இரு. நீ தான் பரலோகத்துக்கு போக வேண்டியது. உன்னுடைய கிரியைகளின்படி தான் நீ பரலோகத்துக்கு போவாய். மற்றவர்கள் நீ பார்த்து உன் ரட்சிப்பை இழந்து விடாதே. கர்த்தருக்கு உண்மையுள்ளவனாய் இரு. அவரை நம்பு. அப்பொழுது உனக்கு துணையாய் இருப்பார். எல்லா சூழ்நிலையிலையும் உன் நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். நான் ஜெபிச்சு 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 என் நம்பிக்கையே போயிடுச்சு என்று நீ சொல்லலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் கர்த்தர் உன்னை கைவிடவே இல்லை. அவரை நம்பு நம்பு நம்பு. அதி சீக்கிரத்தில் அவர் உன் மீது இருக்கிற எல்லா உபத்திரவங்களையும் அவர் அகற்றி போடுவார். கர்த்தருக்கு பயந்து நட. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். உன் குடும்பம் கர்த்தருக்கு பயந்து நடக்கட்டும். கர்த்தருக்கு பயந்து ஆலயத்திற்கு வா. மனுஷனுக்கு பயந்து அல்ல, கர்த்தருக்கு பயந்து வா. வசனம் சொல்லுகிறபடி நட, செய். கர்த்தர் உனக்கு துணையாளராய் இருப்பார். துணையாளரே சிறகின் நிழலில் களி கூறுவே. சிறகின் நிழலில் தானே களி கூறுவே, களி கூறுவே. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, அப்பா, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் துணையாளராய் நீ கடந்து வாங்க. என் குடும்பத்திலே துணையாளராய் வாங்க அப்பா. இந்த ஊழியத்திலே துணையாளராய் கடந்து வாங்க. இன்னும் நாங்கள் போய் சேர வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்பா. உம்முடைய துணை இல்லாமல் நாங்கள் போய் சேரவே முடியாதப்பா. எங்கள் துணையாளராய் கடந்து வாங்க. பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம அப்படியே எழுந்து நிற்போம். இந்த நாளிலும் கூட மிஷனரி விழிப்புணர்வு கூட்டமான இந்த நாளிலே ஆண்டவருக்காக ஒன்றை நான் செய்ய தீர்மானிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களும் நம் ஆண்டவர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்காக நாம் ஒப்பு கொடுத்திருப்போமானால் இந்த வேளையிலே நாம்
கர்த்தருக்கு முன்பாக நாம் அதை செய்த பொருத்தனையை நிறைவேற்ற இந்த நாளில் ஒரு முறை நம்மை புதுப்பித்துக் கொள்ளும்படி